ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இது எப்படி கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அண்ட் லாஸ்ட் 100 days 80 daysனு நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. ஒவ்வொரு டைமும் ஸ்டடி பிளான் போட்டு உட்காடுறேன், ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றேன், ஹாலிடேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாத, இந்த லாஸ்ட் 50 daysக்கான ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டடி பிளானோட நான் வரேன். இதை நீ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணனா மார்க் எடுப்ப, இல்லைனா உனக்கு தான் கஷ்டம். ஸோ இதை நீ பார்த்துக்கோ. 3 different ஸ்டடி பிளான் வச்சிருக்கேன். நீ எது உனக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி பிளான் சொல்கிறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கான இந்த சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு 8 கோல்டன் ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்கடா. ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உள்ள கான்செப்ட்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டாலும் உன்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ பேசிக்ஸே ஐடியா இல்லாமல் இன்னும் அது கன்ஃபியூஷனில் இருந்தால் நான் கெஸ் பண்ணி தான் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன், மனப்பாடம் பண்ணிட்டு போய் தான் பண்ணுறேன்னா கஷ்டம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அப்போ எல்லாமே படிச்சிட்டேன் அது போதுமான்னு கேட்டால் டெய்லி ப்ராக்டிஸ் வேணும். நமக்கு நிறைய ரீசன் வரும். படிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ ரீசன் வரும்னு தெரியாது. மேம் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு இங்கே வெளியே போயிட்டேன், அங்கே வெளியே போயிட்டேன், இன்னைக்கு படம் புதுசு ரிலீஸ் ஆச்சு படம் பார்க்க போயிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் படிக்க வேணாம், அப்படி நிறைய எக்ஸ்கியூஸ்க்கு இருக்கும். அந்த எக்ஸ்கியூஸ்லாம் தூக்கி போட்டுருந்த லாஸ்ட் 50 daysக்கு அதை மீறியும், ஏன்னா ஃபீவர்லாம் நம்மளால தடுக்கவே முடியாது. ஃபீவர் வந்துச்சுன்னா எப்படி மேம் தூக்கி போடுறது, எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைனா என்னால் முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் தான். ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ அப்பவும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்றீங்க, என்ன டார்ச்சர் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, டே ஒரு 24 hours உடம்பு சரியில்லாமல் 8 hours தூங்குற, 9 hours 10 hours தூங்குறேன்னு வச்சுக்கோ. ஸ்கூல் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம், சாப்பிட்ற டைம்லாம் விட்டுட்டு உன்னால ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ஸோ கேப் இருக்கக்கூடாது. உன்னோட படிக்கிறதுல கேப் இருந்துச்சுன்னா, ஓகே செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் நான் செலிப்ரேட் பண்றேன், ஒரு 4 நாள் லீவ் விட்டுருக்காங்களா ஸ்கூல்ல, இந்த டைம்ல நான் படிக்க போறது கிடையாதுன்னா கேப் விட்டுட்டுனா அவ்வளவுதான், நமக்கு ஃப்ளோவே போயிடும். ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க போது கூட அட்லீஸ்ட் 1 to 2 hours ஆகுது படிச்சிருங்க. அப்போ நான் இந்த மாதிரி பிரேக் எடுக்க போதே 1 to 2 hours அட்லீஸ்ட்னு சொல்றேன். இப்போ நார்மலா நம்ம ஷெடியூல்ல எவ்வளவு மணி நேரம் படிக்கணும்னு பாத்துக்கோங்க. சோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் கேப்பே இருக்கக்கூடாது. ஒரு நாள் நீ படிக்கலன்ற கேப் கூட இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் உன்னால அந்த சென்டம் ஸ்கோர் வாங்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பிராக்டிஸ் பண்ணணும், நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், புக்ல இருக்க எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணணும்? நம்மளோட கோல்டன் கைடு என்னன்னா PYQ தான். நீ ரேண்டமா எந்த PYQ பார்த்தாலும் சரி, மேம் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின் பேப்பர், புக் அதே தான், சிலபஸ் அதே தான், உன் கையில் ஒரு PYQ கிடைச்சுன்னா கண்டிப்பாக அந்த PYQ-வை நீ ஷெடியூல் போட்டு வச்சுக்கோ. ஓகே இந்த PYQ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் என்ன பண்ண போறேன்னா January 20 அன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்றப்போ சால்வ் பண்ணுறான். மேம் இப்போ டைம் இருந்தால் தான் PYQ சால்வ் பண்ணணுமானா 3 days once, ஓகே ஒவ்வொரு சப்ஜெக்டா. இந்த 3 daysனு எப்படி சொல்றேன்னா, ஒரு வீக்ல 7 days இருக்கா. ஸோ இந்த 7 daysல நீ என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஒரு சப்ஜெக்டோட PYQ எழுதுற, நெக்ஸ்ட் டே இன்னொரு சப்ஜெக்ட் எழுதணும். அப்படி பார்த்தா டெய்லி நம்மளால வந்து ஒரே மேக்ஸ் மட்டுமே எல்லா நாளும் எழுத முடியாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா 3 days once மேக்ஸ் எழுது, 3 days once சயின்ஸ் எழுது, ஒரு PYQ எடுத்து 3 hours நீ சாலிடா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், எழுதி தான் ஆகணும். கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாத, ஃபுல்லாக சிலபஸ் ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா எப்படி ப்ராப்பராக எழுதுவேன், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இந்த 3 மணி நேரம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு, உன்னோட சிப்ளிங்ஸ்கிட்ட சொல்லிடு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு, ஃபோனை தூக்கி ஓரமாக போட்டு உட்காந்து நான் எக்ஸாம் எழுத போகிறேன். இதுதான் நீ பண்ணணும். இதுதான் உன்னோட 3rd ரூல். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மெமரைஸ் பண்ணக்கூடாது. எஸ் மேம் புக் பேக் கொஸ்டின் தான் கேட்க போறாங்க, நான் ஏன் மெமரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீ இந்த மெமரைஸ் பண்ணியிருக்க மெமரியை நம்பரை விட லாஜிக்கலாக படிச்சு அந்த மெமரியை நம்புறது ரொம்ப பெட்டர். ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க, அந்த இடத்துல நீ என்ன மெமரைஸ் பண்ணிட்டு போக போற? அப்போ அந்த 7 marks 5 + 2 7 marks லூஸ் பண்ண போறியா? ஆனா கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ மெமரைஸ் பண்றதுனா பண்ணு. எஸ், ஏன்னா நீ கான்செப்டை புரிஞ்சுட்டேன்னா உனக்கே நான் ஏன் மெமரைஸ் பண்ண ஆன்சர் எழுதணும், சால்வ் பண்ணா எனக்கே ஆன்சர் வர போகுதுன்ற கான்ஃபிடன்ஸ் வரும். பட் மேபி ஒரு பேக்கப்காக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ. பட் மெமரைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபுல்லா கான்செப்டை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா, இல்ல மேம் நான் இப்படிதான் டியூன் ஆயிருக்கேன், எனக்கு இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 4 ரூல் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் மேக்ஸ்ல என்னன்னா ஸ்டெப் மார்க். ஸோ மேக்ஸ்ல ஸ்டெப் மார்க் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நீ எழுத போது ஏதோ ஒரு இடத்துல சைன் மிஸ்டேக் பண்ணியிருந்தனா கூட அந்த சைன் மிஸ்டேக்ல முன்னாடி இருக்க ஸ்டெப் வரைக்கும் கரெக்டா இருக்குமா? ஸோ அது நீ செக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு எடுத்து செக் பண்ணி பார்க்க போது, ஓகே இந்த ஸ்டெப் வைஸ் நான் இது வரைக்கும் கரெக்டா பண்ணிருக்கேன், எந்த ஸ்டெப்ல மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நீ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் படிக்க போதுமே நீ அப்படிதான் படிக்கணும். எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எக்ஸாம் முன்னாடி நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ஸ்டெப்பும் எழுதி பார்த்து தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாதான் லாஸ்ட் ஆன்சர் மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு போனா நடுவில் இருக்க ஸ்டெப் மார்க்ல யார் படிப்பா? அதுக்கான மார்க்லாம் எப்படி கிடைக்கும்? ஓகே ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அந்த கொஸ்டினுக்கான கிவன் எழுதிட்டு ஃபார்முலா எழுதிட்டு ஈக்குவல் டு ஆன்சர்னு போட்ட மார்க் கிடைக்குமா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் 5 mark கொஸ்டின்னா எத்தனை ஸ்டெப் எழுதணும், அதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க, நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம்ன்ற ஐடென்டிஃபை பண்றதோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது இது என்னன்னா,
பி அக்யூரேட் நாட் ஃபாஸ்ட். ஸோ மேக்ஸ் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்சர் கிடைக்கணும் வேகமாக சால்வ் பண்ணுவேன். அங்கதான் நீ பண்ற ஃபாஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு காமா ஒரு டைம் பொறுமையா சால்வ் பண்ணிடு, அக்யூரேட்டான ஆன்சர் கிடைச்சிடும். லாஸ்ட்ல ரீசெக் பண்ண போது அதுக்கான டைம் கம்மியா தான் எடுக்க போகுது. அதை விட்டுட்டு நீ ஒரு 5 சம் அட்டென்ட் பண்ற, வேகமா 5வது சம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச சம், ஃபர்ஸ்ட் 4 சம் வேகமா போட்டு 5வது சம் எடுத்து பண்ண போது 5th சம் மேபி நீ கரெக்டா இருப்ப. ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் சைன் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், நியூமரிக்கல் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒவ்வொரு கொஸ்டினையும் அக்யூரேட்டா ஆன்சர் கிடைக்குதான் ஃபர்ஸ்ட் பாரு. ஃபாஸ்டா பண்றது வேற. ஸோ அதை வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ல இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுன்றது கொண்டு வந்துக்கலாம். ஆனா அவசரமா கால்குலேட் பண்ணாத மேக்ஸ்ல சில்லி மிஸ்டேக் பண்ணி மார்க் போறது நிறைய பேருக்கு அவசரமா கால்குலேட் பண்றதுனால தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா டைம் மேனேஜ்மெண்ட். என்ன மேம் இப்பதான் அவசரமா பண்ணாதீங்க, இப்ப வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா அவசரமா பண்றது வேற, டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது வேற. ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு 2 to 3 minutes, ஒரு 1 மார்க் கொஸ்டினுக்கு 1 minute, 2 மார்க்கு 2 minutes, அதுதான் உன்னோட டைம். 8 மார்க்கு 5 minutes எடுத்துக்கோ, ஏன்னா கிராஃப் நம்ம கரெக்டா வந்து ப்ராப்பரா போடணும். ஸோ இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நீ ப்ரீவைக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போது கூட இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீ லேர்ன் பண்ணிக்கலாம். மேபி நீ ஃபர்ஸ்ட் பிவைக்யூ எடுத்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் வைக்கிறேன். ஸோ டெஸ்ட் எழுத போது ஏன்னா இந்த 3 மணி நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல, பரவாயில்ல நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணா கூட 50 நாள் இருக்கு. நீ 50 கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிருப்ப. ப்ராக்டிகலா அது பாசிபிள் கிடையாது. 50 கொஸ்டின் பேப்பர் வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணா டெய்லி ஒன்னு டெஸ்ட் எழுதணும், மற்ற சப்ஜெக்ட்ஸும் நம்ம படிக்கணும்ல. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் இப்ப எழுதி வச்சுக்கோ. என்கிட்ட நீ சேலஞ்ச் பண்ற, இந்த கமெண்ட்ல கூட என்கிட்ட சொல்லு, மேம் ஐ சேலஞ்ச் யூ, நான் வந்து ஒரு 20 PYQs ஆவது சால்வ் பண்ணி காட்டுறேன். ஐ வில் சால்வ் 20 PYQs பிஃபோர் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா அந்த 20 PYQs எங்க இருந்து எனக்கு கிடைக்கும்? நான் உனக்கு கொடுக்குறேன், ஜஸ்ட் PYQன்னு கமெண்ட் பண்ணு. நீ இப்படியே கமெண்ட் பண்ணு, மேம் ஐ சேலஞ்ச் யூ, ஐ கம்ப்ளீட் 20 PYQs, எனக்கு PYQs ப்ரொவைட் பண்ணுங்கன்னு கேளு, நான் கண்டிப்பா கொடுக்குறேன். இந்த 20 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீ சால்வ் பண்ணனா கண்டிப்பா உன்னால ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். எல்லா 20 PYQsனா என்னடா, எல்லா கொஸ்டின்ஸும் ஆல்மோஸ்ட் போட்டோம். ஸோ அதையுமே வந்து உனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுனா அது ஜஸ்ட் ஒரு 21st ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் உன்னோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இல்லையா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் அதுலேருந்து கற்றுப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா செல்ஃப் டெஸ்ட். செல்ஃப் டெஸ்ட்ன்றது தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது. பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் பத்தாது, இதுக்கான கரெக்ஷனும் நீயே பண்ணி செல்ஃப் எவாலுவேட் பண்ணி செல்ஃப் டெஸ்ட் எழுதி செல்ஃப் எவாலுவேட் பண்ணி அண்ட் அதில் இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணும். ஸோ இதுதான் உன்னோட 8 கோல்டன் ரூல்ஸ். இது எல்லாமே நீ ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக உன்னால் நல்ல மார்க் வாங்க முடியும். சரியா? ஸோ இவ்வளோ நேரம் எனக்கு கோல்டன் ரூல்ஸ் சொன்னீங்க, இது எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ ஏதோ ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் நீங்களே இந்த லாஸ்ட் 50 டேஸ்க்கு. அந்த ஸ்டடி பிளான் என்னன்னு கேட்டா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டடி பிளான் வச்சிருக்கேன். உனக்கு எது ஆப்டா ஃபாலோ ஆகும், எது வந்து ஈஸியாக இருக்குமோ அதை நீ எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இன்னொரு ஸ்டடி பிளான் கொடுத்தாலும் நீ ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் இன்னொரு பிளான் பார்த்தோன்னா டக்குன்னு அதுக்கு ஜம்ப் ஆயிரும். ஓகே இது வந்து 50 டேஸ்ல படிக்கிறது, இது வந்து 30 டேஸ்ல படிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ சோம்பேறி, 30 டேஸ்ல முடிக்க முடியுமா? அப்போ நான் அதையே ஃபாலோ பண்றேன், பொங்கல் ஹாலிடேஸ்லாம் என்ஜாய் பண்றேன். அந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்ட்ரிக்டா இந்த 50 டேஸ் ஸ்டடி பிளான் நீ ஃபாலோ பண்ணனாதான் உன்னால பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த வீடியோ வந்ததுலேருந்து உனக்கு மிட் ஜான்வரியா இருக்கும். அந்த பொங்கல் ஹாலிடே Jan 12 Jan 13 அந்த டைமா இருக்கும் இல்லையா? அப்போ இருந்து Jan 31st வரைக்கும், அதான் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நான் இப்போதான் மேம் ஃபர்ஸ்டா புதுசா படிக்க ஆரம்பிக்கிறேன், அப்ப என்ன பண்றது, எனக்கு ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இனிமே நான் நல்ல மார்க்லாம் வாங்கல அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் இந்த 4 சாப்டர் 1 2 3 and 5 இதுலயே ஒரு கம்பல்சரி क्वेश्चन வந்துரும். 8 மார்க்கும் கவர் ஆயிரும். 5 மார்க் ஆல்மோஸ்ட் பாதி சாப்டர், ஒரு 50% ஆஃப் மார்க் நீ வாங்கிடலாம். சரியா? ஸோ சாப்டர் 1 2 3 5 கவர் பண்ணிருங்க. அண்ட் இதை நீ டெய்லி யூனிட் வைஸ், இப்போ நான் வந்து 15 டேஸ் நீங்க கொடுத்துருக்கேன்னா ஒரு சாப்டருக்கு 3 days to 3 to 4 days கணக்கு இருக்கும். இதுல டெய்லி ஒவ்வொரு டைம் நீ ரிவைஸ் பண்ற. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா முடிக்கிற. எஸ் நீ கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஒரு சாப்டர் தான் கொடுத்துருக்கேன். செகண்ட் டேவும் மறுபடியும் இதே தான் படிக்கிற. தேர்ட் டேவும் இதே தான் படிக்கிற. ஃபோர்த் டே இதுல இருந்து ஒரு டெஸ்ட், கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட் எழுது. அப்ப இந்த 3 நாள் டெஸ்ட் எழுத வேணாம்னா டெய்லி ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின், ஓகே 2 மார்க் 5 மார்க் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டராகவும் நீ எடுத்தனா இந்த 15 டேஸ்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் முடிச்சிடலாம். அண்ட் ரிவிஷன் 2 இருக்கும்ல உனக்கு, ரிவிஷன் 2ல உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை நீ பார்க்கலாம். நெக்ஸ்ட் Feb 1ல இருந்து Feb 15 வரைக்கும் நெக்ஸ்ட் 15 டேஸ் நெக்ஸ்ட் 4 சாப்டர் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஸ்டடி பிளான்லயுமே Feb 20க்குள்ள நீ எல்லாமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்ற பிளானையும் நான் சொல்றேன். ஓகே? ஸோ 3த்துலயுமே இதான் Feb 20க்குள்ள ஃபுல் போர்ஷனா ரிவைஸ் பண்ணி, நான் ஒரு டைம் ரிவைஸ் பண்றேன், 10 டைம் ரிவைஸ் பண்றேன், நீ என்ன வேணா பண்ணலாம். பட் இந்த டைம்க்குள்ள முடிச்சிடு. இதான் உன் டைம் ஃப்ரேம். ஓகே? இந்த டைம் ஃப்ரேம் கூட நீ எத்தனை டைம் படிக்கிறியோ அவ்வளோ உனக்கு வந்து பாசிட்டிவா மார்க் ஒவ்வொரு டைமும் நீ
டே ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போது ஒரு டைம் ஸ்டோர் ஆகும், செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ண போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ மார்க்கை தான் இன்க்ரீஸ் பண்றேன். நான் இது வந்து படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாத, எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே நான் வந்து இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டேன், Feb 15 வரைக்கும் முடிச்சிட்டேன். நான் படிக்க போது எப்படி படிக்கணும், டெய்லி சாப்டர் வைஸ் டெஸ்ட் நீ எழுதணும். இல்லை 100 days சேலஞ்ச் கொடுத்துருக்கேன் நான், அது எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க, 100 days இல்லை 100 சேலஞ்ச் 100 ஒன்று போயிட்டு இருக்கு, டெய்லி 5 கொஸ்டினா. அது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அதை ஃபாலோ பண்றவங்க சாப்டர் வைஸா எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கவர் பண்ணிட்டே வருவீங்க. சரியா? சரி, நான் வந்து டெய்லி சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிட்டேன். உன் புக் பின்னாடியே வந்து நீ வந்து மார்க் பண்ணிக்கோ, இந்த எக்ஸசைஸ்ல இந்த 2 கொஸ்டின், இந்த எக்ஸசைஸ்ல இந்த 2 கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு, எக்ஸசைஸ் கொஸ்டினாவே எடு, எக்ஸாம்பிள் கொஸ்டின் எடுக்க வேணாம், ஏன்னா நீ கொஸ்டின் பார்த்து அப்படியே வந்து ஆன்சர் எழுதிடுவேன். ஸோ புக் ஓப்பன் பண்ணி வச்சு ஜஸ்ட் எக்ஸசைஸ்ல இந்த 2 கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன், ஆன்சர் கரெக்டா நீயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீ ஒவ்வொரு ரிவிஷன் பண்ண போதும் ஒவ்வொரு டைம் சம் போட்டு பார்த்துக்கோ. இது இல்லாம எல்லா நாளுமே நீ வந்து புக் பேக் 1 marks. இப்போ நான் சாப்டர் 1 இந்த 3 நாள் படிக்க சொன்னா 3 நாளுமே புக் பேக்ல 1 mark எவ்வளோ இருக்க போகுது, ஒரு 10 to 15 கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஸோ இந்த 15 கொஸ்டினும் 3 நாளும் நீ டெஸ்ட் எழுதி இருக்கணும். ஓகே, ஒரு சாப்டருக்கு 3 days ஸ்பெண்ட் பண்றேன்னா 3 daysம் 3 டெஸ்ட் எழுதி பார்த்து எழுதாத, அண்ட் ஆன்சர் தெரியல எடுத்து பார்க்காத. ஓகே, ஒரு டைம் டெஸ்ட் எழுது, எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு பாரு, நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட் எழுது. ஸோ இதை நீ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி தான் இந்த ரிவிஷன் உனக்கு Feb 15 வரைக்கும் போக போகுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான். Feb 20 நீங்க எழுதிருக்கிறது, Feb 20லேருந்து நான் உனக்கு இன்னொரு பிளான் கொடுக்க போறேன். ஸோ Feb 20க்குள்ள இங்க எங்கேயா லேக் ஆச்சு மேம், நீங்க இந்த உடம்பு எல்லாம் போச்சுன்னா நான் இந்த பிளான்ல ஸ்டிக் ஆகலைன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் அந்த ஒரு 2 நாள் கொடுத்துருக்குது. ஸோ Feb 20க்குள்ள நீ ஃபுல்லா முடிச்சிடுற, புக்ல இருக்க எல்லாமே முடிச்சிருக்கணும். ஓகே, இந்த பிளான் எனக்கு செட் ஆகல, ஏன்னா நீங்க இப்பதான் புதுசா படிக்கிறவங்களுக்கு இது சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து செகண்ட் ஸ்டடி பிளான் கொடுங்க அப்படின்றவங்க 1 mark 2 marks 3 marks 1 mark 2 mark 5 mark 8 mark வழியா நான் வந்து படிக்கிறேன். அதுவும் இல்லாம நீங்க வந்து டெய்லி லைவ் வரேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த லைவுக்கு சூட் ஆகுற மாதிரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, எஸ் நம்ம ஆல்ரெடி 8 mark ஒரு லைவ் வந்தாச்சு, அண்ட் சாரி 8 marks கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் கிராஃபும் முடிச்சிருந்தோம் இல்லையா, இதோட சேர்த்து 1 marks படிச்சிடும். எப்போ படிக்கணும், இந்த பொங்கல் ஹாலிடேல 1 mark 8 mark 1 mark நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு PDF கொடுத்துருக்கேன், நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல செக் பண்ணு, இல்லைனா உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல அந்த 1 mark PDF அகைன் அப்டேட் பண்றேன். 135 புக் பேக் 1 mark இருக்கு, இது எல்லாமே ஒரே PDF கொடுத்துருக்கு. டெய்லி நீ எத்தனை டைம் வேணா அந்த டெஸ்ட் போட்டு வச்சுக்கோ, அது வந்து ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. போர் அடிக்குதா, எனக்கு டைம் இருக்கு, ஒரு 30 minutes டைம் இருக்கு, எஸ் 135 கொஸ்டினை எடுத்து வச்சு ஃபுல்லா சால்வ் பண்ணு. 30 minutes அட்லீஸ்ட் 1 hour எடுக்கும் இந்த 135 கொஸ்டின்ஸை நீ சால்வ் பண்ணி போட்டனா. ஸோ ஒரு 1 hour ஸ்டிக் பண்ணி பிளான், ஓகே நான் இந்த 1 marksலாம் சால்வ் பண்ண போறேன், எத்தனை டெஸ்ட் வேணா எழுது. ஸோ இது இந்த பொங்கல் ஹாலிடேல 1 mark 8 mark நீ முடிச்சிடுவேன். நம்மளோட பிளானும் இப்படி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் 2 marks ஸ்டார்ட் பண்ணுவோம், 2 பார்ட்டா இருக்கும். Jan 18லேருந்து Jan 31st 2 marks முடிச்சிடும். நெக்ஸ்ட் Feb 1லேருந்து Feb 15 5 marks கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இங்கேயுமே Feb 15 ஒரு டார்கெட் முடிஞ்சிச்சு. மேம் இதான் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் எனக்கு லைவ்ல கொடுத்துருவீங்களே, அப்போ நான் எதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் கவர் பண்ணுறேன், பட் யார் இந்த டெய்லி டெஸ்ட் எழுதுவா? ஸோ இது முடிச்சோன்னே டெய்லி ஒவ்வொரு நாளும் மேம் நான் 2 marks படிச்சுட்டு இருக்கேன், பட் 5 marks தொடவே இல்லையே, 5 mark பார்க்க வேணா, நீ 2 marks தான் நீ பார்த்துட்டு இருக்க, பட் 2 marksல எத்தனை கொஸ்டின் டெஸ்ட் எழுதி பார்த்தா? டெய்லி மினிமம் 10 கொஸ்டின் டெஸ்ட் எழுதி இருக்கணும். அது நீ ஒரே சாப்டர்ல ஸ்டிக் ஆகுறியோ இல்லை எல்லா சாப்டர்லேருந்து மிக்ஸாக எடுக்கிறியோ எப்படி வேணா எடுத்துக்கோ, பட் டெய்லி மினிமம் 10 கொஸ்டின் நீ சால்வ் பண்ணியே ஆகணும். இது கூடயே சேர்த்து இப்போ நான் ஒரு சாப்டர் வைஸாக டெஸ்ட் எழுதுறேன்னா அதோட 1 marksையும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கோ, சரியா? ஸோ இது இப்படி தான் வந்து இந்த பிளான் உனக்கு இருக்க போகுது, செகண்ட் பிளான். ஸோ இந்த Feb 15 to 20 நடுவில் ஒரு 5 day கேப் இருக்கா, இந்த 1 mark 2 mark 8 mark 5 mark எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ இந்த Feb 20யோட நீ கம்ப்ளீட் ப்ரிப்பேரா இருப்பியா? ஸோ இந்த பிளான் எதுக்கு சூட்டபிளா இருக்கும்னா, நம்மளோட லைவ் செஷன்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணி என் கூடயே சேர்ந்து படிக்க போறவங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது வரைக்கும் எதுவுமே படிக்கலன்றவங்களும் நான் கொடுத்த பிளானை யூஸ் பண்ணி சாப்டர் வைஸ் கவர் பண்ணிட்டு லைவ் பாருங்க. இல்ல மேம் நான் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன், சும்மா லைட்டா ப்ரஷ் அப் பண்ணா போதும், லைட்டா ரிவைஸ் பண்ணா போதும், அப்போ இந்த பிளான் ஃபாலோ பண்ணுங்க. பிளான் 3 மேம் நான் ஆல்ரெடி ஃபுல்லா படிச்சிட்டேன், நான் ஆல்ரெடி கிளாஸ்ல வந்து 100க்கு 95 96 தான் மார்க் எடுத்துட்டு இருக்கேன், நான் எப்படி ரிவைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு மேல ரிவிஷன் பண்றது தான் வேலை. ஓகே, ரிவிஷன் டெஸ்ட் இது மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ Jan 14லேருந்து Jan 22 ஏன் எனக்கு கம்மியான டேஸ் கொடுத்துருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்னு வச்சா கூட 8 daysல முடிச்சிடலாம், நான் 9 to 10 days கொடுத்துருக்கேன். எல்லா சாப்டரையும் ரிவைஸ் பண்ணுறேன். அண்ட் 23லேருந்து 31 ஒரு டெஸ்ட். ஸோ நான் இது வந்து மற்றவங்களுக்குலாம் 3 days ஒன்ஸ் ஒரு PVQ டெஸ்ட் எழுதுன்னு சொன்னேன், பட் உனக்கு 23லேருந்து 31 வரைக்கும் எத்தனை டேஸ் இருக்கோ டெய்லி ஒரு டெஸ்ட் நீ எழுதி ஆகணும். ஸோ இதுக்கு உனக்கு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தேவைப்படும். கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எனக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் உனக்கு கொடுக்குறேன். ஓகே சரி, இது முடிச்சிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ஆல்ரெடி ரிவிஷன் 1 டெஸ்ட் முடிச்சிட்டேன். ரிவிஷன் 2 அப்போ இந்த ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் முடிச்சு நான் டெஸ்ட் எழுதிருப்பேன். ஸோ 2 ரிவிஷன்ஸ் எக்ஸாம் ஸ்கூல்லேயே ஓவரா. தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் அப்போ இதே தான், Feb 1லேருந்து 8 வரைக்கும் 8 days டைம் இருக்கு, ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் முடிச்சிடுவேன். ஸோ இது வந்து உனக்கு
பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க ரிவிஷனா இருக்கும். ஏன்னா இங்க எழுத போறது எல்லாமே டெஸ்ட். Feb 9ல இருந்து Feb 20 வரைக்கும் டெஸ்ட் எழுதுறேன். இப்போ 3 ஸ்டடி பிளான்ல நீ எந்த ஸ்டடி பிளான் சூஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே. அதுவுமே எனக்கு சொல்ல மேம் எனக்கு வந்து இந்த ஸ்டடி பிளான் சூட்டபிளா இருக்கு, ஐ சூஸ் ஸ்டடி பிளான் 1, ஐ சூஸ் ஸ்டடி பிளான் 2, ஸ்டடி பிளான் 3, நீ எதை சூஸ் பண்றேன்னு சொல்லிடு. Feb 20க்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா எல்லாருக்கும் இது காமன் ஆனது, டெய்லி கம்பல்சரி 3 hours டெஸ்ட். இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு கூட 3 days 1, 2 days once வந்து ஒரு PVQ டெஸ்ட் எழுத சொன்னேன். பட் Feb 20க்கு அப்புறம் மேக்ஸுக்கு நீ 3 hours மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண போற. ஓகே, அப்புறம் ஒரு half an hour தூங்குறதுக்கு முன்னாடி. அது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ மேக்ஸுக்கு Feb 20க்கு அப்புறம் டெய்லி 3 hours தான் ஸ்பெண்ட் பண்ற. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து Feb 23 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கூட நீ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் 3 hours எஸ் மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ற. சரியா? ஸோ ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான பேப்பர் கரெக்ஷனே நீ பண்ண போற. அந்த பேப்பர் கரெக்ஷனுக்கு 30 minutes, செல்ஃப் எவாலுவேஷன் 30 minutes எடுக்கிற. இது தூங்குறதுக்கு முன்னாடி உன் ஃபார்முலா ஷீட் குயிக்கா வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இந்த 30 minutes செல்ஃப் எவாலுவேஷன் பண்ண போது மிஸ்டேக்ஸ்லாம் நோட் பண்ணி வைக்கணும் ஒரு நோட்ல. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் குயிக்கா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடு. இல்லனா எனக்கு நைட் வந்து ரிவிஷன் பண்ண டைம் இல்லை, தூக்கம் வந்துருச்சு, டெஸ்ட் எழுதணும்னு தூக்கம் வந்துருச்சு, டெஸ்ட் எழுதணும்னு தூக்கம் வரவன் காலையில் எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஒர்க் 30 minutes பேப்பரை கரெக்ஷன் பண்ற, ரிவைஸ் பண்ற, என்னென்ன மிஸ்டேக்ஸ், ஃபார்முலாஸ். ஸோ இதுதான் உன்னோட ஸ்டடி பிளான். ஸோ இதை நீ ஃபாலோ பண்ணனா போதும். எஸ், இந்த 50 daysக்கான சென்டம் பிளான் உனக்கு இதுதான். ஓகே, ஸோ இதை பண்ணாலே போதும், உன்னால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட முடியும். நிறைய பேர் டிமோட்டிவேட்டடாக இருப்பேன். என்னன்னா மேம் நான் வந்து இவ்வளோ டெஸ்ட் எழுதுறேன், இவ்வளோ படிச்சுட்டு போகிறேன், நைட் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறேன், தூங்காமல் படிக்கிறேன், ஆனால் என்னால் மார்க் இம்ப்ரூவே பண்ண முடியல அப்படின்னா, டே நீ நல்லா நோட்டீஸ் பண்ணிப்பாரு. உண்மையாலுமே நீ படிக்கிற டெடிகேஷனோட படிக்கிறேன்னா மார்க் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்காது. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால அது உன் கண்ணுக்கு தெரியாது. ஸோ உன்னை நீ பிலீவ் பண்ணு. ஏன்னா நீ வந்து ஒன்று லேர்ன் பண்ணுற இல்லைனா வின் பண்ணுற, இங்கே லூஸ் பண்ணுறன்றது எதுவுமே கிடையாது. ஸோ அதான் நான் சொல்லியிருக்கேன், மோட்டிவேட்டடாக படிக்க ஆரம்பிங்க. எஸ் யூ கேன் டூ திஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ்.